இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, உலக அளவுல வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல பழம் என்று சொன்னால் அவகோடா பழம். இப்ப அவகோடா பழம் வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவுல எல்லாருமே பயன்படுத்துறாங்க. இந்த அவகோடா பத்தி முக்கியமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த அவகோடா பழம் வந்து ஆரிஜின் வந்து அமெரிக்காவுல தான் இந்த முதல் அந்த ஃப்ரூட் வளர்க்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் மூலியமா அது வந்து சிலோனுக்கு வந்து சிலோன்ல வந்து அங்க எஸ்டேட்டுகள்ல தனித்தனியா அங்க வளர்க்கப்பட்டு 1, 2 மரங்களா வளர்த்து, அதனுடைய விதைகள் வந்து கேரளா மலபார் மூலியமா இப்போ வந்து தமிழகம், கேரளம், கர்நாடகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மலைப்பிரதேசம் இந்தியா ஃபுல்லா வந்து இந்த பழங்கள் பயிரிடுறாங்க. இந்த பழங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பழங்குடியது லோ லேபர், ஹை யீல்டிங் ஒரு ஒரு நல்ல கான்செப்ட்ல இருக்கனால விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமாவும், அதிக முக்கியத்துவமாவும் இந்த விவசாய இந்த இதை பயிரிடுறாங்க. இந்த இந்த அவகோடா பழங்கள் வந்து விவசாயிகளே நேரடியா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றுமதிக்கான ஒரு பழங்களாகவும் பயிராகவும் அது வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அவகோடா மரங்கள் வந்து மலை கிராமங்களில் கொடைக்கானல் மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பூராமே இது வளர்க்குறாங்க. நல்லபடி இதுங்க. கடந்த 2000த்தில் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அவகோடா பழம் வந்து அன்றைக்கு வந்து ரூ. 10 மேக்ஸிமம் ரூ. 20 தான் ஒரு கிலோ வித்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 2024 பார்த்தீங்கன்னா 1 கிலோ பழம் வந்து ரூ. 400 போயிடுச்சு. இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தங்கம் மாதிரி, தங்கத்தை விட அதனுடைய கான்செப்ட் பார்த்தே அந்த அவகோடாவுடைய இது வந்து விலை வந்து ரொம்ப அதிகபட்சமாக நல்லா போய்கிட்டு இருக்குது. விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த அவகோடா வந்து மருத்துவ குணங்கள் என்னென்னா, உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற ரீதியில், அதாவது வந்து இது வந்து ஹைலி ஃபேட், ஹைலி கொலஸ்ட்ரால். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து குளிர் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அதாவது மாட்டுக்கறி, பன்னிக்கறி இதெல்லாம் சாப்பிடக்கூடிய ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதிகமான யூசர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இந்த கொரோனா காலத்தில் அதை தவிர்த்து விட்டு அவகோடாவை அதிகமாக எடுத்திருக்காங்க. உங்களுக்கு கொரோனா காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபுட்டினுடைய மார்க்கெட் வந்து விழுந்துருச்சு. யூசேஜர் கம்மியாயிட்டாங்க. ஆனால் அவகோடா மட்டும் வேர்ல்டு மார்க்கெட்டில் பயங்கர அதிகமாக போயிருக்கு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்க போகாமல் இதை அதிகமாக எடுத்திருக்காங்க. டூரிங் தி பீரியட் ஆஃப் கொலஸ்ட்ரால், டூரிங் தி பீரியட் ஆஃப் இது கொரோனா காலத்தில் எடுத்திருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ குணங்கள். அதாவது வெளிநாடுகளில் எத்தனையோ யூனிவர்சிட்டி ஆராய்ச்சிகளில் பார்க்குறப்பாங்க, இந்த அவகோடா வந்து மெயின்லி பிரீஸ்ட் கேன்சருக்கு ஒரு நல்ல மருந்தாக சொல்கிறாங்க. கேன்சர் வகையான செல்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அவகோடா பற்றி சொல்கிறாங்க. இப்போ அவகோடா வந்து நல்ல விளைச்சல் தரக்கூடிய இந்த மரங்கள் விவசாயிகளுக்கு நல்லா விளைச்சல் தரக்கூடிய நேரத்தில் அது வந்து டைபேக் அப்படின்னு ஒரு டிசீஸில் பயங்கரமாக வந்து அந்த மரங்கள் வந்து அழியுது. இந்த மரங்களை வந்து பாதுகாக்க பண்ணுறதுக்காண்டி மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தால் விவசாயிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவகோடா மரம் ஒரு சீசனில் ₹1,00,000 காய்க்கும். ₹1,00,000 நீங்கள் வந்து நெல் உற்பத்தி பண்ணணும்னாலோ, மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணணும்னாலோ, மற்ற எந்த ஒரு விவசாய பொருள் உற்பத்தி பண்ணால் ஒரு மனிதன் எவ்வளோ தூரம் மெனக்கடணும், எவ்வளோ லேபர் ஈடுபடுறது, எவ்வளோ தண்ணி செலவழிக்கணும், இதெல்லாம் கணக்கு பண்ணுறப்ப அவகோடாங்கிறது ஒரு கிஃப்டபிள் நேச்சர். இறைவன் படைப்பில் ஒரு பெரிய நல்ல அருமையான ஒரு நல்ல பழம். அந்த பழம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பழத்துடைய நன்மைகள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு மக்களுக்கு போய் சேரல. சொல்லப்போனால் குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில், அதாவது வெளிநாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்த தலைவர்கள், அந்த ஆளக்கூடிய தலைவர்கள், கவர்னர்கள், ஜனாதிபதிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மதிய உணவாக அவகோடா இஸ் அ ஃபுட். அவங்க வந்து மதிய சாப்பாட்டுக்கே அவகோடாவை எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அவகோடா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய பழம். இதை வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இதனுடைய தன்மைகள் எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதை வந்து அரசே முன்னெடுத்து இதை வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் நிறைய சுகாதார மையங்கள், அதாவது அரசு ஆஸ்பத்திரிகளில் மற்ற இடங்கள்லாம் இது அரசே கொள்முதல் பண்ணி பேஷன்ஸ் கொடுத்தா அதே ஒரு மெடிசின் மாதிரி உள்ள ஒரு பழம். இதை அரசு முன்னெடுக்கணும். இன்னொன்று, இந்த மரங்கள் வந்து எதுக்காண்டி காயுது, என்ன காயுது, அதுக்கான ஆராய்ச்சி மையங்களை துவங்கி அதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தணும். அவகோடா பழம் வந்து நிறையா பேருக்கு அதனுடைய யூசேஜ் தெரியாதனால இங்கே தமிழ்நாட்டில் விளையக்கூடிய நிறையா பழங்கள் வந்து பெங்களூருக்கும் கேரளாவுக்கும் நிறையா போகுது. அதுபோக ஏற்றுமதிக்கு நிறையா போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை, மற்ற ஏற்காடு, ஊட்டி இங்கேருந்து வர இதெல்லாம் வந்து கோயம்பேடில் பார்த்தீங்கன்னா, கோயம்பேடில் பெரிய அளவில் வந்து சந்தைப்படுத்த முடியல. கோயம்பேடில் வருது, கோயம்பேடில் வந்து அந்தளவுக்கு அதனுடைய சந்தைப்படுத்துறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பெங்களூர்லேயோ, கொச்சின்லேயோ, எர்ணாகுளத்துலையோ இதனுடைய சந்தை அதிகமான ஒரு சூழ்நிலையாக போய்கிட்டு இருக்கு. அவகோடா மரம் வந்து அதாவது விதை வச்சதுலேருந்து 5ஆவது வருஷத்தில் காப்பு வரும். 10 வருஷம் ஒரு மரம் 1000 கிலோ காய்க்கிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விவசாய பொருளையும் நேரடியாக வந்து
விவசாய நிலத்தில் எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, கூலி ஆள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு இருக்கிற நிலைமைகளில் அவகோடா பழத்தை பார்த்தீங்கன்னா, அவகோடா மரத்தை பார்த்தீங்கன்னா பூவிலேயே, இப்போ கொடைக்கானல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ எடுக்கிற எடுக்கிற சமயத்திலேயே விவசாயிகளை வந்து நாங்கள் வந்து இந்த நிலம் உங்கள் மரத்தை நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பூவிலேயே அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களில் நேரடியாக அவங்களே வந்து அந்த பழத்தை பறிச்சுக்கிட்டு அதுக்கு என்ன அந்த லேபர் செலவையும் அவங்களே ஏற்றுக்கிட்டு டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த பழத்துக்கு உண்டான காசை அங்கேயே வந்து அந்த நிலத்தினுடைய விவசாய நிலத்திலே பணத்தை கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மகசூல் விவசாயிகளுக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த இது இருக்கான்னு தெரியலை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவகோடா வந்து அதாவது உங்களுக்கு மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி இதை விட வந்து கொலஸ்ட்ரால், ஃபேட் இதெல்லாம் ரொம்ப அதிகம்ங்கிறாங்க. ஆன போதிலும் இது குட் கொலஸ்ட்ரால், ஈஸிலி டைஜஸ்டபுள். அதனால் நான் வெஜிடேரியன் சாப்பிடாதவங்க வெஜிடேரியன் ஃபுட்டை மட்டுமே உணவாக எடுக்கிறவங்களுக்கு இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ஒரு மஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறாங்க. ஆகவே வந்து அவகோடா விவசாயத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் முன் வரணும். இதனுடைய இம்பார்ட்டன்ஸை மக்களுக்கு தெரிவிக்கணும். உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற மாதிரி ஒரு நல்ல பழம் அவகோடா பழம் என்பதை மக்கள் மத்தியில் எடுத்து சேர்க்க வேண்டும் என்பதை மத்திய மாநில அரசு கோரிக்கையாக வைக்கிறேன்.